இந்த நாள்லயும் இந்த நாளுக்குரிய அந்த தேவ செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தார், அது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு நற்செய்தி. ஆனா அவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட ஒரு பிறப்பாய் இருந்தது, அந்த பிறப்பின் மூலமாய் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நம்ம எடுத்துக்கொள்ளும் லூக்கா 2வது அதிகாரத்துக்கு நம்ம வந்துருவோம். அவருடைய பிறப்பின் மூலமாய் நம்ம ஏதோ ஆண்டவர், அதாவது ஆண்டவர் பிறந்தார் எதுக்காக? நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை ரட்சிக்கிறதுக்காக, நம்முடைய சாபங்களை இதெல்லாம் அவர் பிறந்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால அது எல்லாமே நமக்கு உரித்தாயிடுச்சு. இன்னைக்கு நான் அதை குறிச்சு பேச போறது இல்லை. அவர் பிறந்தாரு தெரியுமா பூமியில. அந்த பிறந்ததுலயே ஒரு பெரிய சத்தியமும் அல்லது ரகசியமும் அடங்கியிருக்கு. அந்த ரகசியம் என்ன? அதன் மூலமாய் அவர் ஒரு குழந்தை பிறந்தே இவ்வளவு சத்தியத்தை சொல்லி கொடுக்குமா? இப்ப நம்ம எல்லாம் எப்போ நல்ல பிறந்து நம்ம வளர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில பலப்பட்டு ஆவியில பலப்பட்டு நம்ம சத்தியம் பேசுறோம். ஆனா ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையா பிறக்கும் போதே சத்தியத்தை பேசுறாரு. அது எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இயேசுவினுடைய எளிமையான பிறப்பு நமக்கு கற்றுத்தரும் பாடம். எப்படி அவருடைய சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சிம்பிளிசிட்டியா இன்னைக்கு ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஆங்கிலத்துல எளிமையான அப்படின்னு வச்சுக்கலாமே. சோ முதலாவது காரியம் வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து யாராவது ஒரு வாசிக்க அப்படியே கவனிங்க பார்க்கலாம். எல்லாரும் குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு அது வரைக்கும் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா நாசரேத்து ஊர்ல இருக்கிறாங்க. சரி, ஆண்டவர் ஒவ்வொரு செயலையும் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் செயல்படுத்துகிறார். கரெக்டா பிள்ளை எங்க பிறக்கணும்னா பெத்லகேம்ல பிறக்கணும். அதை அறிந்து பாருங்க, குடிமதிப்பு எழுதப்படுகிறது தான் அவங்க வராங்க. இல்லைன்னா இயேசு எங்க பிறந்திருப்பாருன்னா நாசரேத்துல தான் பிறந்திருப்பாரு. ஆனா தீர்க்க தரிசனம் என்ன சொல்லியிருக்கு? அவர் பெத்லகேம்ல தான் பிறக்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனம், மீகா தீர்க்க தரிசனம், ஒவ்வொருவரால சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ சும்மா இல்லைங்க, ஒரு 700 வருஷம் முன்னாடி சொல்லப்பட்டது. எப்படிங்க 700 வருஷம் கழிச்சு அப்படியே நடக்கும்? ஹல்லேலூயா. ஒருத்தர் வரப்போறாரு, அவர் தான் தெய்வம். இயேசு தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தும்படியா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. பாருங்க, அவங்க வந்துட்டாங்க, குடிமதிப்பு எழுதும்படி வராங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க. அவ்விடத்துல அவர்கள் இருக்கையில் அவளுக்கு கரெக்டா பிரசவ வலி அல்லது பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவருக்கு இடமில்லாதபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். இந்த முதலாவது குறிப்பு இங்க எல்லாம் எழுதிக்கலாம். இயேசுல அவர் மகாராஜா, ராஜாதி ராஜா. நம்ம பிலிப்பியர் 2:6 வாசிக்கும் பொழுது அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருந்தும், சமமா தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமம். அவ்வளவு பெரிய ஒரு தெய்வம், ராஜாதி ராஜாவை மகிமையில வீற்றிருக்கிறவர். ஒவ்வொரு காரியமா நம்ம யோசிக்க போறோம், சேர்ந்து யோசிக்க போறோம். ஏன் அவர் ஒரு சரி ரட்சகரா வரப்போறாரு, சிலுவையில மறிக்கிறாரு. ஒரு நல்ல குடும்பத்துல தான் பிறகுறது. ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்து எல்லாவற்றையும் அவர் விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு இன்னும் மகிமையா இருந்திருக்கோம் இல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம், அப்படி சில காரியங்களை. ஆனா அவர் மிக எளிமையான ஒரு பிறப்பை தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. சிம்பிள் பிளேஸ் டு பி பார்ன். எங்க பிறக்கிறார் அப்படின்னா, அதான் அந்த வேதம் சொல்லுகிறது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவருக்கு, அந்த வரியை தான் அப்படியே கோடு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறாரு, தெய்வம் இந்த பூமியில மனு உருவெடுத்து வருகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது சத்திரத்திலே அவருக்கு என்ன இல்லையா? இது உண்மையா யோசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சும்மா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க, இப்போ நானும் சிவனாவும் திருமணமாகி எங்களுக்கு பல வருடங்களுக்கு எடுத்து பிள்ளை பிறந்தது தெரியும். ஒரு இமேஜினேஷன், பிள்ளை கரு உருவாயிடுச்சு, வயிற்றுல பிள்ளை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்க போகிறோம். 10 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை உருவாயிருக்கிறதுனா அந்த பிள்ளையை உருவாக்குனது யாரு? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. சோ நாங்க அப்படிதான் சாட்சி, இப்ப கூட சாட்சி போட்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த பிள்ளை. அப்ப கர்த்தர் கொடுத்த பிள்ளையினுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் சந்திக்கலாம் இல்லையா? நான் இந்த இடத்த யோசிக்கும் பொழுது அப்ப யோசிப்பது ஆச்சரியமா இருக்கு. ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம போகிறோம், ஒரு வேலை விஷயமா போகிறோம், ஏதோ ஒரு காரியம் முடியணும் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க போகும்பொழுதெல்லாம் நாங்க 3 பேரை சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆண்டவரே நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே. எதற்காக ஆண்டவர் நம்ம கூட வரணும்? அவர் கூட வரும் பொழுது அந்த தயவு நமக்கு கிடைக்கும், நம்ம போகிற காரியம் நல்லது நடக்கும், நமக்கு ஃபேவர் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா
ஒண்ணும் கிடையாது. அவருக்கு சத்திரத்துல இன்னொரு ஆள் அனுப்பிச்சிட்டு இடம் கொடுக்குற அளவுக்கு கூட அவருக்கு ஃபேவர் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்க? கிடைச்சிருக்குமா? இருக்காதா? தனக்கு ஒரு வழி அவருக்கு உண்டு பண்ணி எத்தனையோ மனுஷனுக்கு ஃபேவர் பண்றாரு, தயவு பண்றாரு. தாம் பிறக்கிறதுக்கு சத்திரத்துல இடம் இல்ல, அங்க ஒரு இடத்தை அவருக்கு உருவாக்குறதுக்கு அவருக்கு பெரிய விஷயமா இருக்குமா? எல்லாத்தையும் கர்த்தர் தானே செய்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை தெரிந்து கொள்றாருன்னா, சத்திரத்துக்குள்ளேயே அவருக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. நான் இப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் போறேன், ஆண்டவரே என் கூட வாங்க ஆண்டவரே. சப்போஸ் நான் போற காரியம் எனக்கு ஃபேவருக்கு ஆப்போசிட்டா அன்ஃபேவரபிளா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் நினைச்ச மாதிரி நடக்கலன்னு வச்சுக்கிங்களேன், என் இறுதியத்துல கேள்வி வந்துடும், ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க பிள்ளைய கொடுத்தீங்க. நான் ஆக்சுவலா லிட்டரலா என்ன பண்ணுவேன்னா, அந்த சத்திரத்துக்கு வெளியே நின்று நாங்க 2 பேரும் அழுதுட்டு இருந்திருப்போம். என்னன்னா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, பிள்ளைய நாங்க எங்க பெற்றெடுக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இப்படி நாங்க நிக்கிறோமே, எங்களுக்கு பிள்ளைய நீங்க தான் கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு இடத்த கொடுக்க கூடாதா நீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் கூட வந்துடும் ஆண்டவரே அப்படின்னு. ஆனா பாருங்க, மரியாளும் யோசேப்பும் அவங்க அழுகல, அவங்க கலங்கல, அவங்க எதை குறிச்சு யோசிக்கல. ஹல்லேலூயா. அவங்க மாறாங்க. பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, சத்திரத்திலே அவருக்கு இடம் இல்லாதபடி ஆண்டவருக்கு ஒரு இடம் கிடைக்கல சத்திரத்துல. நான் இதை யோசிச்சு பார்த்தேன். மரியாள் தன் பிள்ளையை தன் கருவில சுமந்து கொண்டு போகிறார், அவருக்கே இடம். இயேசு கிறிஸ்து தன் பிறக்கக்கூடிய இடத்தை எங்க தெரியுமா தெரிந்து கொள்றாரு? சத்திரத்தினுடைய முன்னணை. சத்திரம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க, அந்த நாட்டுல இருக்கிறதான ஒரு தங்கக்கூடிய ஒரு இடம், வழிபோக்கர்கள் தங்கக்கூடிய இடம். முன்னணைன்றது எப்படின்னா, இஸ்ரவேலுடைய யூத கலாச்சாரத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டினுடைய முன்னணை தொழுவமாக இருக்கும். அந்த இடத்தை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். முதல்ல அவருடைய பிறப்பு எவ்வளவு எளிமையான பிறப்பு பாருங்க. ஆண்டவரே நீங்க பிறக்கிறதுக்கு, ஏன்னா மரியாளுக்கு நல்லா தெரியும், தேவதூதன் மரியாளோட வந்து பேசுறான், அந்த கரு எப்படி உருவாச்சுன்னு தெரியும், அந்த கரு யாருன்னு தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் வேதத்தை படிச்சிருக்கிறவங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல், எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ வயிற்றுல இருக்கிறது எப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன்னு தெரியும். அப்போ சும்மா சொல்றேன், சில இடங்கள்ல நம்ம போகும்பொழுது இல்லையா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற விசுவாசம், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் எப்படி இருப்பேன், ராஜா மாதிரி போவேன், என் வாசல் எல்லாம் திறக்கும் அப்படின்னு போறோம். அந்த மாதிரி வந்திருக்கலாம். வராங்க, இடம் இல்லை சத்திரத்துல, அவர்களுக்கு தங்க இடம் இல்லை. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவங்க சோர்ந்து போகல. இயேசு ஏன் அப்படின்னா, இயேசு தான் பிறக்கும்படியா ஒரு எளிமையான இடத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியமாக நம்ம வாசிக்கலாம், லூக்கா 2வது அதிகாரம் 24வது வசனம். அல்லேலூயா. யார் திரும்ப அவர்களை எருசலேம் கொண்டு போறாங்க? மரியாளும் யோசேப்பும் அவருடைய பெற்றோர்கள் அவரை எருசலேமுக்கு கொண்டு போறாங்க. முதல் குறிப்பு, ஆண்டவர் வந்து தாம் பிறக்கிறதுக்கு he chose a simple place to be born. ஒரு எளிமையான இடத்தை தாம் பிறக்கிறதுக்கு தெரிந்து கொண்டாரு. அது என்ன அப்படின்னா, சத்திரத்தினுடைய முன்னணியில. 2வது காரியம், அவர் தெரிந்து கொண்ட பெற்றோர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு எளிமையான பெற்றோர், ரொம்ப புவர். நம்ம எல்லாம் சில நேரத்துல சொல்லுவோம், ஐயோ நான் உன் வயிற்றுல வந்து பிறந்தேன், எங்கனாவது நல்லா பணக்கார வீட்டுல பிறந்திருக்க கூடாது, உன் வயிற்றுல பிறந்துட்டேன். இயேசு கிறிஸ்து ஏன் நான் அந்த வசனத்தை படிச்சு காமிச்சேன் அப்படின்னா, பிள்ளை பிறந்த பிறகு யூத கலாச்சாரத்தின் சுத்திகரிப்பு முறையின்படி லேவியராகமம் 12:2 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 7 நாள் அவ வந்து விலக்கப்பட்டிருக்கணும். யாரு? மனைவி மரியாள் 7 நாள் விலக்கப்பட்டிருந்து 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதம் செய்யும்படியாக அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பலி அவங்க செலுத்தணும். அந்த பலி லேவியராகமத்துல எழுதப்பட்டிருக்கும். அந்த பலி எப்படிப்பட்ட பலினா, காளையாவது ஆட்டுக்கடாவாவது. இது யாரு செலுத்துவா? பணம் இருக்கிற எல்லாருமே தான் செலுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, பலியை எதிர்பார்க்கிற தேவன் அதுல ஒரு பாரபட்சத்தை வைக்கல. ஒருவேளை ஏழை கூட இருப்பான், அவன் கூட எனக்கு நன்றி செலுத்தணும்னு வருவான், அவன் கூட எனக்கு பலி செலுத்தணும்னு வருவான், அவன் பலியை ஏற்றுக்கொண்டு அவனையும் நான் ஆசீர்வதிக்கணும் எல்லாரும் போலையும் அப்படின்னு சொல்லினா அவர் பிரமாணத்துல சொல்லிட்டாரு. அப்படி ரொம்ப இல்லாதவன் ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது, நார்மல் புறான்னு கூட போட்டு இல்ல, காட்டுப்புறாவையாவது அல்லது புறா குஞ்சுகளையாவது அவங்களுக்கு கொண்டு வந்து
பலி செலுத்த கடமை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதுதான் இயேசுவினுடைய பெற்றோர்களுடைய நிலைமை. இன்னைக்கு ஒருவேளை பிள்ளைகள்லாம் இங்க இருக்கிறீங்க, எங்க அப்பா இப்படி இருந்திருக்கலாம், எங்க அப்பா அப்படி இருந்திருக்கலாம். அந்த அம்மா தூங்குறாங்க. எங்க அப்பா இப்படி இருந்திருக்கலாம், எங்க அப்பா அப்படி இருந்திருக்கலாம். எனக்கு நான் அந்த வீட்டுல பிறந்திருந்தேன்னா, நான் இந்த வீட்டுல பிறந்திருந்தேன்னா. இயேசு எந்த வீட்டுல தெரியுமா பிறந்தாரு? இருக்கிறதுலயே ஏழ்மை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானா, ஏன்னா பொதுவா மனுஷன் சொல்லுவான், அப்பா கடவுள்னாப்பா அவர் வானத்துல இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் படைச்சவரு, அவருக்கு மனுஷனுடைய கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு அநேக கடவுள்கள் அப்படிதான் இருக்கிறாங்கல்ல. இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. மனுஷனுடைய கஷ்டம் தெரியும்படி அவர் என்ன பண்ணாரு? மனுஷன் கூட வந்து அதுல பாத்தீங்கன்னா இருக்கிறதே புவரஸ்ட் ஃபேமிலியை சூஸ் பண்ற. இந்த யோசேப்பை குறிச்சு நம்ம பேசணும் அப்படின்னா, ரெண்டு பேரும் யோசேப்ப மரியாதை ஏழைகள், ஆனா அன்வர்த்தி கிடையாது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 1வது அதிகாரம் சில வசனங்களை நான் காமித்து கொடுக்குறேன். ஏன் இதை நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்ட பெற்றோர்கள். இன்னைக்கு நாம பெற்றோர்களாய் இயேசுவினுடைய எளிமையை அறிந்த பெற்றோர்களா, இயேசுவினுடைய பெற்றோர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து, வேதம் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறது, அவன் நீதிமானா இருந்தான். அப்படின்னு என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு ஸ்திரீ புருஷனை அறியாமல் கர்ப்பவதி ஆகிறாள். யோசிக்கிறோம் நம்ம சைலண்டா இந்த இவளை தள்ளி, நீதிமானா, நான் தேவ தூதன் அவனோடு கூட பேசுகிறான். ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் வீட்டுல வாசிச்சு பாருங்க. தேவதூதன் வந்து, அப்பா அவளிடத்துல உருவாகிக்கிறது பரிசுத்த வித்துப்பா. அது மாத்திரம் இல்ல, அவர் பிறந்த பிறகு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதனுக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு ஒரு நல்ல ஒரு தகப்பனாய், ஹல்லேலூயா, ஒரு நல்ல ஒரு பெற்றோன், நீதிமானா இருந்தான். முதல்ல யோசேப்பு ஒரு நீதிமான். இரண்டாவது யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, நான் வாசிக்கிறேன் வேகமா 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். யாரு? ஏரோது. பிள்ளை பிறந்துடுச்சு, அவரு தான் ராஜான்னு சாஸ்திரிகள் தேடிட்டு வராங்க. அது நிமித்தமாக பிள்ளையை கொல்லும்படியாக ஏரோது தேடுகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட பேசுறார், மரியாதையோட இல்ல. ஏன்? ஆண்டவருக்கு அந்த ஆர்டர் தெரியும், அந்த ஒவ்வொரு நியமங்களும் தெரியும். ஒரு குடும்பம்னு இருந்தா யாரு குடும்பத்தினுடைய தலையா இருக்கிறா? ஏன் மரியாள் கிட்ட பேசிருக்கலாங்க. மரியாள் கிட்ட கருவை கொடுத்தவரு சொல்றாரு, ஒன்ஸ் அந்த கரு உருவாகிறதுக்கு மாத்திரம் மரியாள், இது எல்லாவற்றையும் நீங்க படிச்சு பாருங்க. யோசேப்புக்கு சொப்பனம் உருவாகி யோசேப், அதுல என்ன விஷயம்னா, நான் சொல்ல வருகிற காரியம், அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போனான். ஹல்லேலூயா. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், இம்மீடியட் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொன்ன உடனே, சொப்பனம் தோன்றின உடனே அந்த இரவே, எப்படிரா பிள்ளை குட்டிகளை கூப்பிட்டுட்டு எப்படி நான் போவேன், என்ன வழி? அந்த நாட்கள்ல நம்ம மாதிரி கார் வசதி கிடையாது, கழுதையில தான் போகணும், கழுதை தான் அவனுக்கு வாங்கணும். பாருங்க அவனுடைய கீழ்ப்படிதல், எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல். சேப்பு எப்படிப்பட்ட ஒரு தகப்பனா இருக்கிறான். இன்னைக்கு இங்க தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க, நீதிமானும், தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான். சரி, நீங்க கேட்கலாம், அப்ப நான் எப்படிங்க தேவனுக்கு கீழ்ப்படிது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ. வெறும் புருஷர்கள் மாத்திரமல்ல, மனைவிகள். எபேசியர் 5வது அதிகாரத்துல புருஷனுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை என்னன்னா, புருஷர்களே நீங்கள் உன் மனைவிகள் இடத்துல அன்பு கூறுங்கள். எங்கேயும் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு போடல. அதுக்காக புருஷங்க வந்து அவங்க சொல்ல பேச்சை கேட்கவே கூடாது அப்படின்னு கிடையாது. பட் புருஷர்களே நீங்கள் உங்கள் மனைவிகள் இடத்துல அன்பு கூறுங்கள். எபேசியர் 5. மனைவிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? மனைவிகளே உங்கள் புருஷருக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு அவன் தேவ பயபக்தி, தேவனுக்கு பயந்தவன், அவன் நீதிமான், அவன் கீழ்ப்படி, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தான். அப்படி நீங்க இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார், ஆண்டவர் உங்களை கொண்டு வழி நடத்துவார், ஆண்டவர் உங்க குடும்பத்தை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இது தேவன் வைத்திருக்கிற நியமனம். ஹல்லேலூயா. இரண்டாவது, மரியாதை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, மரியாதை குறித்து லூக்கா 1வது அதிகாரம்
1வது அதிகாரம் வாசிங்க 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். அந்த நடந்த சம்பவம் எல்லாம் தெரியும். தேவதூதன் சொல்றான், நீ கர்ப்பவதி ஆகுவ அப்படின்னு சொல்லும் பொழுது 34வது வசனம், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை, ஒரு கரெக்டான கேள்வி, இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லை. அப்ப கேட்கிறா, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லுமா, இந்த காரியத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இதுவரைக்கும் கேள்வியே படாத ஒரு காரியம் ஆண்டவர் தூதர் மூலமா சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ. அவ யோசிக்கிற, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், திருமணமான பிறகு நான் புருஷனை அறியேனே, எப்படி இது நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும், எப்படி இது பாசிபிள் அப்படின்னு பேசுறாரு. அந்த எப்படி இது பாசிபிள் தான் அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 37, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இதுல இருந்து நம்ம மரியாளுடைய வாழ்க்கையில இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு சில காரியங்கள் இல்ல சில ஆசீர்வாதங்கள் இல்ல சில வியாதிகள் சில பிரச்சனைகள் நீங்கள் ஊடா போயிட்டு இருக்கலாம். நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே இது எப்படி, ஆண்டவரே இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி என் வாழ்க்கையில முடியுமா? ஒருவேளை உங்க புருஷனுடைய ரட்சிப்பு, உங்க மனைவியுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுக்கு யோசிக்கலாம் இது எப்படி நடக்கும், இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், எப்படி ஆகும் என்று சொல்லி. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படி தெரியுமா ஆகும்? ஹல்லேலூயா. தேவதூதன் பரிசுத்த ஆவியானவரால அது செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில சொன்னா, தேவனால அதை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்துல அதனாலதான் பாருங்களேன், சில தீர்மானங்கள்லாம் நம்ம தேவனுக்காக காத்திருக்கிறது இல்ல. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், எங்களுக்கு திருமணமாகி நாங்க உடனே மருத்துவமனைக்கெல்லாம் போகல, தேவனுக்காக காத்திருந்தோம். ஊழியர்களுடைய ஆலோசனைப்படிதான் ஒவ்வொன்றையும் நாங்க செஞ்சோம். ஊழியர்களுடைய ஆலோசனை அப்படின்னு சொல்றதை விட தேவனுடைய ஆலோசனையின்படிதான் ஒவ்வொன்றையும் செஞ்சோம். அல்லேலூயா. ஏன் நாம காத்திருக்க முடியல? ஏன் யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் 3 வருஷம் இல்லைன்னும் போது மனசு கஷ்டப்படும். ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா இதுதான் செய்யணும்னு மனசுக்கு தோணும். ஆனா தேவனுக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி காத்திருக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில. ஒருவேளை எப்படி ஆகும்னு சிலர் இங்க அமர்ந்துட்டு இருக்கிறீங்களா? தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது மரியாளுடைய வாழ்க்கையில 45, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, என்னங்க? விசுவாசம். நீங்க பின்னாடி திரும்பி பாருங்களேன், சில அற்புதமான காரியங்கள், நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில ஆண்டவரை ஒரு இடத்துல நம்பி இருப்பீங்க பாருங்க. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அந்த காரியத்தை செஞ்சுச்சு. அந்த விசுவாசம் அந்த காரியத்தை முடிய பண்ணுது. அப்ப இங்க சொல்றாரு, விசுவாசித்தவளே. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும், விசுவாசித்த நம்ம பெற்றோர்களா இருக்கிறோம் பாருங்க, நம்மளை பார்த்து சொல்லணும், விசுவாசிக்கிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். என்ன விசுவாசிச்சா? ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் விசுவாசிக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் மரியாதை பாருங்களேன், ஆண்டவர் பத்தி சொன்ன காரியம் நான் இருதயத்துல வைத்துக் கொள்கிறாள். அவ விட்டுல. ஏன்? விசுவாசம். உங்களை பத்தி தேவன் பிரசங்கத்துல ஊழியக்காரங்க மூலமா தீர்க்கதரிசனமா பேசியிருக்கிற காரியங்களை என்ன செய்யணும்? உங்க இருதயத்துல நீங்க வைத்திருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுறக்கூடாது, அதை நினைப்பூட்டணும். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனே நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதி. ஏன் தெரியுமா நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள்? நீங்க என்ன விசுவாசிச்சீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் அவராலே நடக்கும், அவராலே ஆகும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. நம்ம 2வது குறிப்பா நம்ம வாசம் பாருங்க, ஒரு எளிமையான பெற்றோரை தெரிந்து கொண்டார். ஏன் அவர் அந்த எளிமையான பெற்றோரை தெரிந்து கொண்டு அவங்க கூட இப்ப பாருங்க, ஏசு அவங்க கூடயே நடந்து போறார், அவங்க கூடயே வாழ்றார். கடவுள் அவங்க தெய்வம் அவங்களோடவே வாழ்றார். அப்ப நம்ம லைஃப்ல நம்ம ஆசைப்படுறது என்ன? ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்ல, அந்த 2வது குறிப்பை திருப்பி சொல்லிட்டு நான் திருப்பி வருகிறேன். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏன் இயேசு யோசேப்போடையும் மரியாளோடையுமே அவர் இருந்தார் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, கீழ்ப்படிதல் இருந்தது,
உண்மை இருந்தது, தேவ பயம் இருந்தது, கர்த்தருக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படிந்து அவங்க அவங்க வாழ்க்கைய முற்றிலுமா ஒப்பு கொடுத்திருந்தாங்க. மரியாள் கிட்ட வந்து தேவதூதன் புரியாத ஒரு காரியத்தை சொல்ற, இது வரைக்கும் நடக்கல, பரிசுத்த ஆவியானவர் வருவார், அப்போ அவர் பெலன் உன் மேல வரும்பொழுது நீ கர்ப்பவதி ஆவாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய். நமக்கே இது இன்னைக்கு வரைக்கும் அது சரியா புரியாது. அன்னைக்கு மரியாதைக்கு எப்படி புரிஞ்சிருக்கோம்? ஆனா அதுக்கு அடுத்த வசனம் வாசி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கேள்வி கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? இது எப்படி ஆகும் பாஸ்டர், இது எப்படி ஆகுமா, இது எப்படி ஆகும் அப்பா, இது எப்படிங்க ஆகும்? இந்த எப்படி ஆகுனாவே அது அவ்வளவுதான். எப்படி ஆகும்? முதல் கேள்வி, இது வரைக்கும் நடக்காத ஒரு காரியத்துக்கு எப்படி ஆகும்? ஒரே வசனத்துல தூதன் பதில் சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இதோ உமது அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு இந்த ஒரு பெற்றோர்களை தெரிந்து கொண்டு அவங்களோடவே அவர் இருந்தார் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் அதற்கு பாத்திரமான்களாய் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவ வழிகளில நடந்து, தேவ நியமங்களில நடந்து, தங்களை முற்றிலுமாய் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து. யோசிச்சு பாருங்க, ஒரு கன்னி கர்ப்பவதி ஆயிருப்பாள், ஆனால் கொஞ்சம் நஞ்சம் அலைச்சல் கிடையாது அவங்க வாழ்க்கையில. அந்த இயேசு அவங்க பெற்று எடுத்துட்டு இங்க இருந்து எகிப்துக்கு ஓடி போறாங்க, எகிப்துல இருந்து திரும்பி எருசலேம்ல வரான்னு பாக்குறாங்க, எருசலேம்ல இருந்து திரும்பி நாசரேத்துக்கு போறாங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அலைச்சல்களும் அவமானங்களுமாகவே இருக்கிறது. ஆனா இது எல்லா சூழ்நிலையிலும் அவங்க இருதயத்துல ஒரு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், நம்ம கூட நம்ம சுமந்து கொண்டு போகிறது, நம்ம கூட இருக்கிறது ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பிரியமானவர்களே, ஆண்டவரை தெரிந்து கொண்டதன் நிமித்தமா நீங்க அன்னைக்கு மரியாதை போலவே சில அவமானங்கள், சில நிந்தைகள், சில சூழ்நிலைகள் வழியாக நீங்க போய் கொண்டு இருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், அப்படி நீங்க போற சூழ்நிலையில அன்றைக்கு அவர்களோடு கூட இருந்தவர் நம்மோடு கூடவும் இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய அவமானத்தை அவர் மாற்றி ஒரு நாள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து ராஜாவா வீற்றிருக்கும் பொழுது மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? தன் பிள்ளைய அப்படி மரித்து உயிர்த்தெழுந்து வெண் அங்கில அவர் வானத்துக்கு ஏறி போகிறது. அது வரைக்கும் தெய்வம் பறந்திருக்கிறாருன்னு தெரியும், ஆனா மரிக்கிறாருன்னும் போது ஒரு கண்ணீர் வருது இல்ல, ஒரு மாமிசத்துல ஒரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அது நிறைவடையும் பொழுது, அவர் வானத்துக்கு பறந்துடும் பொழுது இல்ல, அவளுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம அவமானங்களின் வழியா போகலாம், நம்மள ஒரு நாள் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இடங்களுக்கு போகும்போது ஆண்டவரே எங்க கூட வாங்கன்னு போறோம், ஆண்டவர் லிட்டரலா நம்ம கூட இல்ல, அவருடைய பிரசன்னம் வருது, விசுவாசத்துல நம்ம போகிறோம், ஆண்டவர் லிட்டரலா கூட இருக்கிறார். அவளுக்கு இடம் கிடைக்கலையே. அந்த சூழ்நிலையிலையும் அதை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. மனரமியமா அந்த முன்னணியில அவர் எங்க பிறக்கணுமோ அங்க பிறக்கிறார். அந்த முன்னணியில தூதர்கள் தேடி வந்து அவர்களை பணிந்து கொள்கிறாங்க. ரெண்டாவது, மிக எளிமையான, மிக புவரான, சரி 2 புறாவை வாங்கறதுக்கு கூட காசு இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக நம்ம வாசிக்கலாம், யோவான் 1ஆம் அதிகாரம் 45, 46. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துமாகிய இயேசுவே என்றான். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக இயேசு தெரிந்து கொண்ட இடம் நாசரேத். அவர் வளர்ந்த இடம் என்ன அப்படின்னா நாசரேத் என்கிற ஒரு சிறிய கிராமம். அந்த நாட்கள்ல பேர் சொன்னா கூட தெரியாது. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல நாசரேத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 200 பேர். அங்க இருக்கிறவங்க செய்யற வேலை என்ன அப்படின்னா ஆடு மேய்க்கிற வேலை. அங்க பெரிய பில்டிங்ஸ் ஒண்ணுமே பெருசா கிடையாது. இன்னைக்கு எல்லாம் டெவலப் ஆயிருக்கு, ஆனா இயேசு பிறந்த அந்த நாட்கள்ல ஒண்ணுமே கிடையாது. ஆனா பாருங்க, இயேசு அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத, யாருக்குமே பெயர் தெரியாத அந்த ஏதோ ஒரு சின்ன கிராமம். சும்மா ஒரு உதாரணமா சொன்னா, எங்க அம்மாவுடையவர் ஊர் பிலிப்பிஸ்புரம். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வரைக்கும் அந்த ஊர்லயே மொத்தம் ஒரு 50ல இருந்து 60 வீடு தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே அந்த வீடு மொத்த ஊரை ஒரு பிலிப்ஸ் துரை அந்த ஊரை கண்டுபிடிச்சதுனால அந்த இடத்துக்கு பிலிப்ஸ்புரம் பேர் வச்சுட்டாங்க. ஃபுல்லா சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 50-60 வீடு தான் அங்க இருப்பாங்க. மொத்த ஜனத்தொகை இந்த 200 பேர் தான் இருக்கும். யாருக்கும் தெரியாது.
அப்படிப்பட்ட ஒரு இடத்த அவர் போய் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அது வரைக்கும் நாசரேத்துனா யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு அந்த இடத்துல பிறந்தவங்க. அந்த இடத்தினுடைய விஷயம் என்னன்னு பாருங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசேயின் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரனுமாகிய இயேசுவே என்றான். அதாவது பிலிப்பு வந்து இந்த முன்னாடி சம்பவம் வாசிச்சு பாத்தீங்கன்னா மேசியாவை பார்த்துட்டாங்க. அந்த சந்தோஷத்துல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க, நாங்க மேசியாவை பார்த்துட்டோம். அந்திரேயா வந்து பேதுருவை கூப்பிட்டு போறான். பிலிப்பு வந்து நாத்தான்வேலை கூப்பிடுறான். நம்ம நியாயப்பிரமாணத்துல வாசிச்சது மேசியா வருவார், நம்மளை ரட்சிக்கிற வருவார், அவரை நாங்க பார்த்தோம். அவர் எங்க இருந்து வர்றாரு அப்படின்னு சொல்றான். அவர் நாசரேத்தூரானமாகிய இயேசுவே என்றான். இது வரைக்கும் ரொம்ப உற்சாகமா அவன் பேசுறான். அவனுக்கு பதில் பாருங்களேன். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக. அல்லேலூயா. இப்ப நாசரேத்துல யார் தெரியுமா? நான் சொல்றேன், அந்த ஒரு சின்ன ஊர் நாசரேத்து. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த நாசரேத்துன்னு வச்சுக்கீங்களா. நம்மளை பார்த்து நாசரேத்துல இருந்து, பிலிஸ்புரத்துல இருந்து, இல்ல நம்ம உங்க லைஃப் உங்க பேரை போட்டு யாதொரு நன்மை, அங்கிருந்து நன்மை வருமா? இன்னொரு வல்லுநர்கள் சொன்னாங்க, அந்த இடம் வந்து ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு இடமாவும் இருந்துச்சு. அவ்வளவு சின்ன ஊரா இருந்தாலும், ஒரு சின்ன பேர் தெரியாத. அதனாலதான் நாத்தான்வேல் கேட்கிறான், வேதத்தை அறிந்த ஞானி கேட்கிறாரு, நாசரேத்துல இருந்து யாதொரு நன்மை வருமா? எத்தனை பேர் நம்ம லைஃபை பார்த்து சொல்லுவாங்க தெரியுமா? உங்க லைஃப்ல உங்க லைஃப் மூலமா நன்மை நடக்குமா? ஆண்டவர் நன்மை செய்வாரா? இவங்கள இருந்து நன்மை வருமா? அநேக கேள்வி கேட்பாங்கல்ல. இஸ் எனிதிங் குட் கம் அவுட் ஆஃப் நாசரேத்? இஸ் எனிதிங் குட் கம் அவுட் ஆஃப் நம்ம ஃபேமிலி? இந்த குடும்பத்துல இருந்து ஒரு நன்மை உருவாகுமா? இவங்க கிட்ட இருந்து ஒரு நன்மை நடக்குமா அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்களதான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதா நம்ம பார்த்தோம், நாசரேத்து. இந்த இடத்துல இருந்து நன்மை வருமா? நாசரேத்துல இருந்து என்ன நன்மை வரும்? நாசரேத்துல இருந்து வந்தவர் நன்மை செஞ்சிருவாரா? அவங்க எவ்வளவு ஏளனமாய் பேசினாங்களோ நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஏன் அவர் நாசரேத்துக்கு போனார் அப்படின்னா, அவர் அந்த மத்தேயுல போட்டிருக்கு, அவர் நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் உழைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு அவர் நாசரேத்துக்கு போனதுனால அவர் நசரேயன் எண்ணப்பட்டார். சரி, இப்ப அந்த நாசரேத்துக்கும் நசரேயனுக்கும் என்ன சம்மதம்? வேதத்துல அதுக்கப்புறம் நீங்க எங்க படிச்சு பார்த்தாலும் இயேசுக்கு கொடுக்கப்படுகிற நாமம் என்ன தெரியுமா? பேதுருவும் யோவான அலங்கார வாசல்ல போய் அந்த சப்பானியை குணமாக்கும் பொழுது வெறும் இயேசுவின் நாமத்தினால சொல்லல, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுரு வந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது சொல்றாரு, நசரேயனாகிய இயேசு நன்மை செய்கிறவராய். நசரேயன் என்று எந்த நாசரேத்து புறக்கணிக்கப்பட்டு வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு இருந்ததோ அந்த நாசரேத்துல இருந்து இயேசு வந்ததுனால அவர் நசரேயனாய் மாறி. இன்னைக்கு நாசரேத்துனா எல்லாருக்கும் தெரியும். ஏன் நசரேயன்னா எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. மூன்றாவது காரியமாக அவர் மிகவும் ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்கொண்டார். நான்காவது காரியமாக சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். அந்த நான்காவது காரியத்தை ஃபியோனா வந்து நம்மோட பகிர்ந்து கொள்வாங்க. ஏன்னா மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க போடப்பட்டிருக்கு, எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருக்கும்போது, சிறியதாய் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆண்டவர் இப்ப நம்ம காரியங்கள் கேட்டுக்கொண்டு வந்தோம். எப்படிப்பட்டதான எளிமையான ஒரு இடத்தை அவர் வந்து தேர்ந்தெடுத்தார், எப்படிப்பட்ட எளிமையான ஒரு பெற்றோர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி. அதே போல இங்க பார்க்கும் பொழுது அவர் தேர்ந்தெடுத்த அந்த ஊர்ன்னு சொல்லலாம், அந்த நாசரேத் ஊரில் இருக்கிற அந்த பெத்லகேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அந்த பெத்லகேம் ரொம்ப ஒரு சிறுமைப்பட்ட ஒரு ஊராக இருந்தது, இடமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வேதத்திலே போடப்பட்டு இருக்கிறது, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே அது சிறிதாக காணப்பட்டது. எவ்வளவோ இடம் இருந்திருக்கு யூதேயாவில் உள்ள,
ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த பெத்லகேம் என்னும் சிறிய ஒரு இடத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாகவே போடப்பட்டிருக்கிறது. ஆனா எப்படிப்பட்ட தேவன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆள போகிற ராஜாதி ராஜா அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து போடப்பட்டிருக்கிறது, யாருக்காக இந்த ராஜாதி ராஜா இப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும், நான் உங்களுக்காக வருகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த எப்ராத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஏதோ சிறுமைப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்றதுனால அது ஏதோ தரக்குறைவான இடமோ இல்ல ஒரு தகுதியற்ற இடமோ இல்ல. அது ஒரு சிறுமை. இப்ப நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து அவர் நம்மளுடைய இருதயத்துல நாம் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக அவர் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு எளிமையான விதத்துல சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்துல பிறக்கும்படியாக நாம இடம் கொடுப்பதற்கு அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஆண்டவர் ஏதோ நம்மளை அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுக்கவோ நம்மளை ரட்சிப்பதற்கோ அவர் எந்த வேலையிலையும் அவர் நம்மளுடைய தகுதி தராதரத்தை அவர் பார்த்தவராக நம்மளை சூஸ் பண்ணல. இன்னும் கூட பார்த்தோம் அப்படின்னா, ஏழை எளிய மக்களாய், ஐயோ என்னுடைய நிலைமை இப்படிப்பட்டதா இருக்கே, ஒரு ஒழுங்கான வீடு கூட இல்லையே, எனக்கு ஒரு ஒழுங்கான வேலை கூட இல்லையே, எனக்கு ஒழுங்கான ஒரு ஆடை கூட அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி உடையவளாக நாங்க இல்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய தகுதி தராதரத்தை பார்த்து நம்மளை தேர்ந்தெடுக்கல. அந்த எப்ராத்தா, பெத்லகேம் அப்படின்ற ஊருடைய அர்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஃபுல், அபண்டன்ஸ், நிறைவானது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதுலயும் பார்க்கும் பொழுது பெத்லகேம் என்கிற ஊரினுடைய அர்த்தம் நமக்கு அறிந்தது அப்பத்தின் வீடு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு சின்ன இடம்தான். ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் ஒரு நிறைவை கட்டளையிடுகிற தேவனாய், நிறைவை தருகிற தேவனா இருக்கிறார். நம்ம ஏழை எளிய ஜனங்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை எதற்காக சூஸ் பண்ணிருக்காருன்னா, நாம் அவருடைய நிறைவுள்ளவர்களாய் காணப்படும்படியாக, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக நாம் காணப்படும்படியாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த நிறைவு என்பது ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வைத்தோ நம்ம வீடு வசதிகளை வைத்தோ அல்ல. நம்முடைய, ஏன்னா ஆண்டவர் அப்படி சூஸ் பண்ணியிருந்தார்னா எங்கேயோ ஒரு பெரிய ஐஸ்வர்யான் வீட்டுல இல்ல ஒரு பயங்கர வசதியான இடத்துல போய் பிறந்திருப்பார். அவர் பார்ப்பது நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய குணாதிசயத்தை. இந்த யோசேப்பு மரியாதை குறித்து பார்த்தோம், இந்த ஊர்களை குறித்து பார்த்தோம், அந்த இடத்தை குறித்து பார்த்தோம். அதுல பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு நம்முடைய குணாதிசயங்கள் அவருக்கு ஏற்ற, நம்ம ஏழைகளா இருக்கலாம், நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, நம்மளை தேர்ந்தெடுக்கல, நம்ம கிட்ட அவர் வரல. நம்ம அஃப்கோர்ஸ் இன்னும் நம்ம ஏழையா இருந்தோம்னா அவர் நம் பக்கம் வருகிற தேவனா இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையா இருக்கிற தேவன் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுடைய ஜபத்தை கேட்கிற ஆண்டவருடைய வசனத்துல போடப்படல, ஐஸ்வர்யவான்களுடைய ஜபத்தை நான் கேட்கிறேன், ஐஸ்வர்யவான்கள் கிட்ட போகிறேன், தரித்திரருக்காக அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சோ அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய சிறுமையை அவர் நிறைவாக மாற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்மெண்ட் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அப்படின்னா அப்படிப்பட்டதான ஒரு சிந்தையும் அப்படிப்பட்டதான ஒரு இருதயமும் உடையவர்களாக நாம இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஏதோ அவர் சூஸ் பண்ணது ஒரு சின்ன இடம்ன்றதுனால அது ஒரு கேவலமான இடமாகவோ அது ஒன்றுமில்லாத இடமாகவோ அல்ல. அந்த பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடாகவும், அதோடைய அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது எப்ராத்தா என்பதற்கு கனி கொடுக்க கூடியவர்களாகவும் ஒரு நிறைவுள்ளவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை ஆண்டவர் சூஸ் பண்ணாருன்னு பாக்குறோம். அடுத்ததோட நம்ம பார்க்கலாம், இந்த தாழ்மையின்
கோலத்தை எடுத்த தேவன் நம்ம கிட்டயும் அப்படிப்பட்ட குணாதிசயத்தை எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி நாம் எல்லாமே அறிந்திருக்கிறோம். ஒரு 3 காரியங்களை உங்க மத்தியில சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். தாழ்மை என்பது நாம் எவ்விதத்துல நம்ம காமிக்க முடியும், இல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான தாழ்மை என்பது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பரிசேயர் ஆயக்காரனுடைய ஜெபத்தை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதுல பார்க்கும் பொழுது அங்க அந்த ஆயக்காரன் சொல்றாரு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த அந்த ஜெபத்தின் மூலமாக நம்ம அங்க கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மை நாம் யார் என்று அறிந்து அதை அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான தாழ்மை என்று பார்க்கிறோம். அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ ஆர். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவதான், ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்னு சொல்லி இன்னொரு விதத்துல சொல்லும் பொழுது உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வது நாம் நம்மை தாழ்மை என்று வெளிப்படுத்துவதற்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அதற்கு எதிர்மாறாக நம்மளிடத்துல எந்த விதமான ஒரு மாய்மாலமோ காரியங்களோ இல்லாதபடிக்கு நாம் உண்மையாய் தேவனுக்காக வாழும் பொழுது நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை நாம் வெளிப்படுத்துவோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது திருப்தி, பீயிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுல மன நிறைவா இருக்கும் பொழுது, ஏன்னா அந்த மன நிறைவு இல்லாத பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்களிடத்துல நாம ஒப்பிட்டு கொண்டு இது எனக்கு இல்லையே, இவங்க இப்படி இருக்காங்களே, என்னால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், மன நிறைவு இல்லாமல் நாம் காணப்படுகிறவர்களா இருக்கும் பொழுது நம்மளுடைய தாழ்மை குணம் அது வெளிப்படுத்தாமல் போய்விடும். அதனால நம்ம தாழ்மையா இருக்கிறோம் அப்படின்னா பவுல் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலையும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்மையிலையும் என்னால இருக்க முடியும், மேன்மையா இருப்ப சூழ்நிலையிலையும் என்னால இருக்க முடியும்னு சொல்லி அவர் வேதத்துல சொல்லி இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக நாம் நம்முடைய இருதயம் அலைபாய்ந்து கொண்டு இல்லாதபடிக்கு நாம் இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நாம் நம்முடைய இருதயத்தை ஒரு கட்டுக்கோப்பாக போதும் என்கிற இருதயத்தோடு வைக்கும் பொழுது அது தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. கடைசியாக பார்க்கிறோம், நாம் நம்மளுடைய எண்ணத்தில், நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 14வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். லூசிஃபர், அங்க பிசாசானவன் சொல்லுகிறான், நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். எங்கெல்லாம் நான்ன்ற காரியங்கள் நம்ம எதிர்கொண்டு நமக்கு முன்பாக வருகிறதோ அங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மளை விலக்கி கொள்ளும் பொழுது, இப்படியாக நான் ஒரு வாசகத்தையோ ஒரு சம்பவத்தையோ முன்னாடி நான் படித்திருக்கிறேன். என்னன்னா, ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாராம், நான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் இப்படி இருந்திருக்கிறேன், இப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாழ்மை உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொல்லி இது பண்ணப்ப அவர் நான் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால அப்படின்னு சொல்லி ஒரு வாசகங்கள் அவர் செய்த காரியங்களை சொன்னாராம். அதுல பார்க்கும் பொழுது நான் தாழ்மையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருந்துதான். எப்போ ஒரு மனுஷன் நான் தாழ்மையா இருக்கிறேன்னு நினைச்சு சொல்றானோ அப்பயே அவனுடைய தாழ்மை என்ன ஆயிடுச்சு, அவனை விட்டு போனது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது அந்த ஒரு வாக்கியத்துல. அப்படியாக நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய இருதயத்துல நாம் கொண்டிருக்கிறதான காரியங்கள் மிக முக்கியம். நாம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்மை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய காரியத்தை நாம் யோசிக்கிறோமோ, நாம் நினைக்கிறோமோ, அப்பொழுது நாம் நம்மிடத்துல இருந்து அந்த தாழ்மை கடந்து போவதை, இல்ல தாழ்மை இல்லாத தன்மையை நம்ம வெளிப்படுத்துகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த 3 காரியத்தை உங்க மத்தியில வைத்துட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா, இதே இந்த மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம படிச்சோம், எப்ராத்தா
நீ யூதேயாவில் உள்ள தேசங்களுக்கு மத்தியில சிறுமைப்பட்ட ஒரு ஊரா இருக்க, உன்னிடத்திலிருந்து இப்படிப்பட்டவர் வருவார்னு சொல்லி வாசிச்சோம். அதே மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறத பாருங்க. மத்தேயு 2:6. யூதேயா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க, அங்க யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே நீ சிறியவன் அப்படின்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. இங்க அத அப்படியே பார்க்கும் பொழுது யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. நீ சின்னதுதான், ஆனா உன்னை நான் என்ன பண்ணல, அப்படியே வைக்கல, நீ சிறியதல்லன்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேலை ஆளும் தேவன் பிரபு உன்னிடத்திலிருந்து வருவார் அப்படின்னு சொல்லி, அதே போல நம்ம பார்க்கும்போது தேவன் நம்ம இப்படியாகவே நம்ம சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலேயே வச்சிருப்பாரு. நம்ம தாழ்மை என்பது, அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தாழ்மை என்பது ஏதோ நம்மளுடைய தகுதி தராதரத்தை வைத்து அல்ல, நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய குணாதிசயங்களையும் நம்ம சிந்தையில வைத்திருக்கிற நல்ல காரியங்களை கொண்டே நம்மளுடைய தாழ்மை நிர்ணயிக்கப்படுகிறது. சோ தேவனுடைய பார்வையில தாழ்மை என்பது இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. இந்த கடைசியாக நம்ம பார்க்கலாம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷரே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையால் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட வேற எண்ணத்தை கேட்கிறாராம்? மன தாழ்மையாய் நடப்பதை தவிர வேற எதையுமே ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அவர் தம்முடைய வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தம்முடைய தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார். நம்ம வாசிக்க முடியும். வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் எப்படியாக இயேசு கிறிஸ்து தாழ்மையா இருந்து வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்த காரியங்கள் தான். பிலிப்பியர்ல அதுலதான் 2வது அதிகாரத்துல போடப்பட்டு இருக்கிறது. அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டு இருக்கிறது. அப்படியாக தாழ்மையில இருந்த ஒரு சூழ்நிலை தான் யாருக்கு? ராஜாதி ராஜாவுக்கு. ஆனா நம்மளுடைய தேவாதி தேவன் அவரை அப்படியே விட்டுடல. பிலிப்பியர் 2வது அதிகாரம் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரொம்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? எதனால ஆண்டவர் இந்த ஒரு நிலைமைய ஏசப்பாக்கு கொடுத்தாராம்? அதுக்கு முன்னாடி முடியுது பாருங்க. கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் எதனால? அவர் தம்மை தாம் மரண பரியந்தம் வாழ்நாள் முழுவதும் தம்மை தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவர் அப்படியே விட்டுடல. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தாழ்மையான சூழ்நிலையிலேயே நான் இருந்துகிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவரை தெய்வமாக கொண்டு அவரை பிடித்திருக்கிற ஜனங்கள் நம்மள ஆண்டவர் ஒருபோதும் அப்படியே இருந்து விடுவதில்லை. அவர் கண்டிப்பாக ஒருவன் தாழ்மை உள்ளவன் அவன் என்னைக்கும் அவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய வசனமே சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்க இயேசு கிறிஸ்துவை அப்படியாக அவர் உயர்த்தினார். நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், முழங்கால்கள் யாவும் முடங்கும், இந்த பூதலத்தோர் வானோர் எல்லாரும் அவருக்கு முன்பாக பணிவாங்க. அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஒரு தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்டதான உயர்வை அவர் ஏசப்பாவுக்கு கட்டளையிட்டார். அதனால நாம் தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை உயர்த்துவார். ஏன்னா அதை தான் அவர் நம்ம கிட்ட கேட்கிறாருன்னு சொல்லி
அங்க வேதத்துல நம்ம வாசிச்சோம். So அதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளுடைய இருதயத்தை நாம் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம்.